இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் உயர்நீதிமன்ற பரிந்துரைகளின்படி நாடாளுமன்றத்தில் 44 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றும். தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய தெரிவிப்பு. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி பயன்பாட்டு பிரச்சினை இன்னமும் தீர்க்கப்படவில்லை என்று சஜித் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் ஆதரவளிப்பதில் கட்சிக்குள் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவால் முன்வைக்கப்பட்ட இலங்கை மின்சார சபை சட்டம் மூலம் நேற்று வியாழக்கிழமை மாலை நாடாளுமன்றத்தில் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையை மறுசீரமைப்பது தொடர்பான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த போதிலும் சட்ட மூலத்திற்கு கடும் எதிர்ப்புகள் வந்த நிலையில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து குறித்த மனுக்கள் மீதான விசாரணை இடம்பெற்ற நிலையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மின்சார சட்ட மூலத்தின் பல சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் வாக்கெடுப்பு மூலம் மாத்திரமே சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி குறித்த சரத்துக்கள் திருத்தப்பட்டால் சட்டம் மூலம் எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து உயர்நீதிமன்றம் கூறிய திருத்தங்களை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்திருந்ததற்கு அமைய திருத்தங்களோடு மின்சார சபை சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு நடத்தப்பட்ட இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் மின்சார சபை சட்ட மூலத்திற்கு ஆதரவாக 103 வாக்குகளும் எதிராக 59 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் 44 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் குறித்த சட்ட மூலமானது திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன அறிவித்துள்ளார். இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் 44,430 வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டிய தெரிவித்தார். அதன்படி 38,144 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 6,286 கார்கள் சந்தைகளில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகன அசம்பிளர்களும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டியவுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தெரிய வந்துள்ளது. அத்துடன் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உதிரி பாகங்களை அசம்பிள் செய்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பாக ஆழமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாரம்பரிய விவசாய நிலங்கள் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி பல்வேறு மாவட்டங்களுக்கான தனது விஜயத்தின் போது உறுதியளித்துள்ள போதிலும் அது எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு காணி விவகாரம் தொடர்பில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் உரையாற்றுகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை பேணுவதற்கான காணி பயன்பாட்டு பிரச்சினை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சினையாகவே உள்ளது. குடியிருப்புகளை சுற்றியுள்ள பெரும்பாலான இடங்கள் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக வர்த்தமானி வெளியிடப்பட்டிருத்தல் இதற்கு காரணமாகும். அவ்வாறே மக்களுக்கான காணிகளை விடுவிப்பதில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளிலும் பல பிரச்சனைகள் காணப்படுவதும் இதற்கு காரணமாக அமைகின்றது. அம்பாறை, மொனராகலை, திருகோணமலை மாவட்டங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அண்மையில் விஜயம் செய்த போது அவர்களது பாரம்பரிய விவசாய நிலங்கள் பறிபோயுள்ளமை தெரிய வந்தது. எனவே இதன் உண்மை நிலை என்ன? மேலும் விவசாயிகள் பாரம்பரியமாக விவசாயத்தை மேற்கொண்டு வரும் விளைநிலங்களை பாதுகாக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என்ற தகவலை ஜனாதிபதியின் ஆலோசகர் பேராசிரியர் ஆசு மாரசிங்க வெளியிட்டுள்ளார். ரணிலின் புதிய அரசியல் அலுவலகத்தை கொழும்பில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது அரசியல் நடவடிக்கைகளுக்காக கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள குறித்த காரியாலயத்தை திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடாத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அவருக்கு ஆதரவளிப்பதில் கட்சிக்குள் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் நாயகம் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். ஆனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்வது என்பது தொடர்பில் கட்சி இனமும் இறுதி தீர்மானத்திற்கு வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது சகல விடயங்களை பூர்த்தி செய்துள்ளதாகவும் கிராம மட்டத்திலிருந்து கட்சியினை மீண்டும் பலப்படுத்தி எதிர்வரும் தேர்தலுக்கு தயாராகி வருவதாகவும் துமிந்த திசாநாயக்க குறிப்பிட்டார். இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால பிரச்சனையாக இருக்கும் இனப்பிரச்சனையை தீர்த்து வைத்து சுய கௌரவத்துடன் வாழ இந்திய பிரதமர் வழி செய்ய வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்ற உபத்தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் பிரதமருக்கான வாழ்த்துறையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய பிரதமராக 3வது தடவையாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தங்களை வாழ்த்துவதோடு தங்கள் ஆற்றுகின்ற உன்னதமான சேவைக்கு மக்கள் தந்த பரிசாக கருதுங்கள் என்று கூறினார். இந்த நிலையில் இந்தியாவின் அயல் நாடாகிய இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்த்து வைத்து சுய கௌரவத்தோடு தமிழினம் வாழ தாங்கள் வழி செய்ய வேண்டும். பல லட்சம் மக்களின் உயிரை இழந்த நிலையில் சொல்லனா துயரோடு வாழும் தமிழர்களின் அவலத்தை நிரந்தரமாக போக்குவதற்கு தாங்கள் வழி செய்ய வேண்டும். இந்திய தேசத்தை உலக அரங்கில் உயர்நிலைக்கு கொண்டு வரும் பாரிய பொறுப்பு உங்களுக்குரியது. அதற்கு ஆணை தந்த மக்களின் கருத்திற்கு மதிப்பளித்து அனைத்து மக்களையும் சமமாக நேசித்து தங்கள் பணி தொடர அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் சார்பில் வாழ்த்துகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபை கடந்த 5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் 9,000 கோடி ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டியுள்ள அதே காலப்பகுதியில் மின் பாவனையாளர்களிடமிருந்து மேலதிகமாக 12,000 ரூபாய் அறவிட்டுள்ளதனால் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து அவற்றை தனியார் தரப்பினருக்கு வழங்கும் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். அரசு சேவை தொடர்பில் அரசாங்கம் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது என்பது தற்போது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களின் மொத்த செயலாற்றுகை தொடர்பாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும். நஷ்டமடையும் அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நஷ்டமடையும் அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. ஆனால் மறுசீரமைப்பின் போது கடைபிடிக்க வேண்டிய வெளிப்படைத்தன்மை மற்றும் பொது கோட்பாடுகள் தொடர்பாக நாணய நிதியம் முன்வைத்த பொதுவான அறிவுறுத்தல்களை அரசாங்கம் கடைபிடிக்கவில்லை. அரசு மற்றும் தனியார் பங்குடைமையுடன் அரசு நிறுவனங்களின் சேவைகளை வினைத்திறனாக்க வேண்டும். இவ்வாறான முறையான வழிமுறைகளை விடுத்து தமது விருப்பத்திற்கு அமைய அரசு நிறுவனங்களை மறுசீரமைத்தால் அல்லது தனியார் மயப்படுத்தினால் முரண்பாடுகள் மாத்திரமே தோற்றம் பெறும். இலங்கை மின்சார சபை கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் 9,000 கோடி ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டிக் கொண்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் மாத்திரம் மின் பாவனையாளர்களிடமிருந்து மேலதிகமாக 12,000 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. முறையற்ற வகையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் பலமுறை வலியுறுத்தினோம். மின்சார சபையின் நஷ்டத்தை முகாமைத்துவம் செய்வதற்காக மின் கட்டணம் பலமுறை அதிகரிக்கப்பட்டது. இதனால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 5 லட்சம் மின் பாவனையாளர்களின் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்டத்தினால் எவ்வித மாற்றமும் ஏற்படாது தனியார் தரப்பினது பிரவேசத்திற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு எதிர்காலத்தில் மின் கட்டமைப்பு பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றார். இலங்கையில் செய்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைய வசதி சேவையை வழங்க ஸ்டார்லிங் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஆரம்ப அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கீரத் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கீரத் இதனை தெரிவித்தார். இது குறித்து அமைச்சர் கனக கீரத் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்று முதல் ஸ்டார்லிங் நிறுவனத்தின் இணைந்து செய்மதி தொழில்நுட்பம் மூலம் இணைய வசதிகளை பெற்று தொழில்நுட்ப துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம். இதுவரை கோபுரங்களூடாக வழங்கப்பட்ட குறைந்த அளவிலான இணைய வசதிகளுக்கு பதிலாக இந்த செய்மதி தொழில்நுட்ப இணைய வசதி மூலம் எங்கிருந்து இணைய வசதியை பெற முடியும். இதனூடாக தொழில்நுட்ப துறையில் மாற்றம் ஏற்பட போகிறது. மாணவர்கள், ஆய்வாளர்கள், மீனவர்கள் ஆகியோருக்கு இந்த இணையதள சேவை பெரும் வசதியாக அமையும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அதிவேக இணைய வசதியை பெற முடியும். தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் 22வது பிரிவின் கீழ் செய்மதி தொழில்நுட்பத்தின் மூலம் இவ்வாறு இணைய வசதிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. பாடசாலை மாணவர்கள், மீனவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த இணைய சேவையை பெற்றுக் கொள்வதற்காக நிவாரண பொதியை வழங்குமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிபுரி விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உலகம் முழுவதும் சுமார் 2000 ஸ்டார்லிங் வலையமைப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் மோதல் தீவிரம் அடைந்துள்ள சூழலில் சுமார் 1000 இலங்கையர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கலாம் என்றும் 220 பேர் தொடர்பான தகவல்களை ரஷ்ய தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளோம் என்றும் சுயாதீன எதிரணியின் உறுப்பினர் வசந்த யாபா பண்டார தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில் மியான்மர் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு சென்று அங்கு நெருக்கடிக்கு உள்ளாகிய இலங்கையர்கள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்துவதற்கும் அவர்களின் விடயத்தில் எவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பிலும் ஆராயுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசமுக்கு ஆலோசனை வழங்கினார். இதற்கமைய எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களான அலவத்துவெல, சுஜித் சஞ்சய் பரேரா மற்றும் நானும் அண்மையில் மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று பல்வேறு தரப்பினரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். தாய்லாந்து நாட்டில் உள்ள விசேட புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தால் மியான்மரில் சைபர் குற்றங்களில் ஈடுபடும் தரப்பினரிடம் அகப்பட்டுள்ள 49 இளைஞர்களை பாதுகாப்பான முறையில் மீட்க முடியும். நேபாளம், உகாண்டா ஆகிய நாடுகள் இந்த விசேட புலனாய்வு திணைக்களத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தமது நாட்டவர்களை காப்பாற்றியுள்ளன. ஆகவே இந்த விடயம் குறித்து வெளிவிவகாரத்துறை அமைச்சு விசேட கவனம் செலுத்தி துரிதமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ரஷ்யா உக்ரைன் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலில் சுமார் 1000 இளைஞர்கள் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கலாம். 220 பேர் தொடர்பான தகவல்களை ரஷ்ய தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளோம். இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நல்லுறவு காணப்படுகிறது. ஆகவே சேவை ஒப்பந்தமில்லாமல் சென்றுள்ள இளைஞர்கள் குறித்து பொது இணக்கப்பாட்டுக்கு வர முடியும். ஆகவே இந்த விடயம் குறித்து அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றார்.